திமுக கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள புகைச்சல் விரைவில் வெடித்து சிதறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை முகப்பேரு அருகே பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுகவின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் ஒரு வருடத்திற்கு 9 பாலியல் வன்கொடுமைகள் தான் நடந்தன என்றும், ஆனால் திமுக ஆட்சியில் 20 நாட்களில் 8 பாலியல் வன்கொடுமைகள் நடந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு 20 நாட்கள 6 பாலியல் வன்கொடுமை, 2 நாட்கள 8 பாலியல் வன்கொடுமை 20 நாள் நடக்குது இருக்குது. அதுக்கு ஏதாவது விவாதமான வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எந்த விவாதமான வைக்கல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக கூறிய அவர், பொம்மை முதலமைச்சர் ஆட்சி செய்வதால் மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றார். மேலும் அதிமுக பொதுக்குழுவின்படி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள்தான் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவில் எடுத்த முடிவு 4 பேர் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டதுதான். இனியாவது பத்திரிகை ஊடகம் இந்த செய்தியை வெளியிடாதீங்க. இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. திமுக கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள புகைச்சல் விரைவில் வெடித்து சிதறும் என்றும், கூட்டணி இல்லை என்றால் திமுக ஆட்சி இல்லை என்றும் கூறிய எடப்பாடி பழனிசாமி, 2026இல் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைந்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்போம் என உறுதிபட தெரிவித்தார். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி அமையும். திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. நெருப்பு பிடிச்சிடும். பிடிச்சா அந்த கட்சி அதோட